போலியோவை நாட்டை விட்டு விரட்டியடித்தது போல கொரோனாவையும் விரைவில் விரட்டியடிப்போம். மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பேச்சு. இந்தியாவில் முன்னுரிமை அடிப்படையில் டாக்டர்கள், சுகாதார பணியாளர்கள், மூத்த குடிமக்கள் என 30 கோடி பேருக்கு முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசியை குழப்பமின்றி விரைவாக கொண்டு சென்று மக்களுக்கு செலுத்துவதை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் 2 மணி நேரம் தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் சென்னை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, கோவை ஆகிய 5 மாவட்டங்களில் 17 இடங்களில் நடந்த கொரோனா தடுப்பூசி ஒத்திகை வெற்றி பெற்றது. இது சுகாதாரத்துறை அதிகாரிகள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து ஓரிரு நாளில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் அவசர பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நாடு முழுவதும் 116 மாவட்டங்களில் 259 இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை நடந்தது. டெல்லியில் குருதேஜ் பகதூர் மருத்துவமனையில் நடந்த ஒத்திகையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதற்கட்டமாக கொரோனாவிற்கு எதிராக போராடும் 1 கோடி சுகாதார பணியாளர்கள், 2 கோடி முன்கள பணியாளர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படும். மேலும் 27 கோடி பேருக்கு ஜூலைக்குள் தடுப்பூசி போடுவது குறித்து திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. டெல்லி மட்டுமன்றி நாடு முழுவதும் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் என்றார். மேலும் கொரோனா தடுப்பூசி தொடர்பான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறிய அவர், போலியோ தடுப்பூசிகள் வந்தபோது கூட வதந்திகள் வேகமாக பரவியதாகவும், ஆனால் இன்று போலியோ முழுமையாக நாட்டை விட்டு விரட்டப்பட்டதாகவும் கூறினார். அதேபோல் கொரோனாவையும் விரட்டி அடிப்போம் என்றார்.